1080 பேருக்கு வேலை கிடைக்கிறது. மொத்தத்தில் 1950 கிட்டத்தட்ட 2000 பேருக்கு இந்த பணி நியமனம் நடந்திருக்கிறது. அதிகபட்சமாக மீண்டும் ராயல் என்ஃபீல்டு 25,000 ரூபாய் சம்பளத்தில் 22 பேருக்கு வேலை கொடுக்கிறார்கள். தேசிய நிறுவனத்தில் 16,000 ரூபாய்க்கு வேலை கொடுக்கிறாங்க. 16 நபர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக மொத்தத்தில் இதுவரை நடந்த 5 வேலைவாய்ப்பு முகாம்களிலே வேலூரிலே 3,042 பேருக்கும், குடியாத்தத்திலே 2,270 பேருக்கும், வாணியம்பாடியிலே 1,067 பேருக்கும், ஆப்பூரிலே பணி நியமனம் பெற்றவர்கள் 975 பேருக்கும், இன்று அணைக்கட்டிலே கடந்த முகாமில் 1,956 பேருக்கும், மொத்தத்தில் 10,250 பேருக்கு என்னுடைய சார்பிலையும் நிறுவனத்தின் சார்பிலையும் மருத்துவ சார்பிலையும் வந்திருக்கிற எல்லா எச்ஆருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா எச்ஆரும் இருக்கணும். முதல்ல பணி நியமனம் கொடுக்கப்படுகிறது. 24ஆம் தேதி KM30 இன்னும் 120 கம்பெனிகள் வர இருக்கிறது. இதில் நிறைய புதிய கம்பெனிகள் வர இருக்கிறது. பழைய கம்பெனிகள் வேலை கொடுக்க வேண்டும் என்று எழுதுகிற கம்பெனிகளும் வர இருக்கிறார்கள். அது 24ஆம் தேதி வேலைவாய்ப்பு முகாம் அங்கே நடைபெறுகிறது. 6 தொகுதியிலேயும் வேலைவாய்ப்பு முகாம் அடுத்த வாரத்தோடு நிறைவடைகிறது. இந்த 6 தொகுதியிலும் வேலை கிடைக்காதவர்களுக்கு மீண்டும் துபாயிலே அவர்களுக்கும் வேலை வாங்கி கொடுக்கின்ற முயற்சியிலே ஈடுபடுவோம் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு குடும்பத்திற்கு முன்பெல்லாம் ஒரு பசுமாடு வாங்கினாலே ஒரு குடும்பம் படிச்சிருவாங்க. இதெல்லாம் ஒரு பசுமாடு வாங்கி கொடுத்தாலே அந்த குடும்பம் பழைக்கும். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இது கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருவோம். இது இந்த நாற்பணிகளோ சிஓ அனுபவிக்கணும், HR இருக்கணும், அவங்க சனி ஞாயிறுலாம் இருந்து எல்லா HR வந்துருக்காங்க. அவரால் HR நல்ல ஒரு கையில் கற்றுப்பாங்க. HRக்கு கல்யாணம் ஆனவங்க மகனை விட்டு வருவாங்க, பிள்ளையை விட்டு வருவாங்க, ஆண்மையாக விட்டு வரணும். அதே போல் ஒய்ஃபை விட்டுட்டு வரணும், பிள்ளைகளை விட்டுட்டு வரணும். ஆகவே இந்த சனி ஞாயிறு இந்த நேரத்தில் ஒரு 2 மாதமாக அவர்களோடு தொடர்பு கொண்டு இவ்வளவு கம்பெனியை ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய பணியை தேசிய மருத்துவக் கல்லூரி வெற்றிகரமாக செய்திருக்கிறது. ஆகவே நான் வேலை கிடைக்கின்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாழ்த்துக்களோடு அந்த கம்பெனியை நீங்கள் மேலே உயர்த்தது. இப்போ 22,000 ரூபாய் சம்பளம். ஒரு உழைத்தால்தான் ஒருத்தர் வேலை பண்ணணும். ஒரு உழைத்தால் தான் அந்த கம்பெனி மேலே வரும். நான் இந்த பின்னால் 40 ஆண்டுகளான உழைப்பு அவ்வளோ உழைப்பு இருக்கணும். அந்த கம்பெனி மேலே கொண்டு போகணும். 7 மணி நேரம் வேலையாக 8 மணி நேரம் வேலையாக 1 ஹவர் எக்ஸ்ட்ரா செய்யணும். அந்த கம்பெனியை மேலே கொண்டு தான் பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். அடுத்து நீங்கள் அதில் அந்த கம்பெனிலே திறமையாக 2 வருஷம் 3 வருஷம் இருந்தால் இன்னும் பெரிய கம்பெனிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் நேர்மையாகவும் உழைப்பும் அந்த கம்பெனியை உயர்த்தணும்.
இதிலே சற்றும் சோர்வடையாமல் கிடைத்த பணியில் இருந்து நீங்கள் உள்ளே நுழைந்து அந்த கலைஞருக்கு ஒரு 7வது முகாம் நடத்த இருக்கிறோம் என்ற நல்ல செய்தியை தெரிவித்து ஒரு அரசாங்கம் கூட ஒரு 6 மாதத்திலே எல்லாரும் ஒரு வருடத்திலே 10,000 பேர் வேலையை கொடுத்திருக்க முடியாது. கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலத்திலே எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எல்லா தொலைக்காட்சிகளும் இருக்கிறது. ஆகவே எங்களது உழைப்பு உங்களது வாழ்வு ஒளியேற்ற வேண்டும், விளக்கை கொண்டு உங்கள் வாழ்வை ஒளியேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தூய்மையான நோக்கத்தோடு நாங்கள் இதை செய்திருக்கிறோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து வெற்றி பெற்றவர்கள் ஒவ்வொரு கம்பெனியாக கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வந்துருங்க சார். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வந்துருங்க.